வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கொளத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலை வழக்கு தண்டனை விவரங்கள் இன்று பிற்பகல் அறிவிப்பு. பாமக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டி. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் அவர்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. 8 நாட்கள் மொத்தம் அவகாசம் இருந்தாலும் இடையில் 4 நாட்கள் விடுமுறை தினம் வருகின்றன. மார்ச் 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கி முழு வருட கணக்கு முடிவு, 3ஆம் தேதி புனித வெள்ளி, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என மொத்தம் 4 நாட்கள் விடுமுறை நாட்கள் வருகின்றன. எனவே 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் சூழல் உள்ளதால் முதல் நாளான இன்றே பெரும்பாலான வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்களுக்கு ஒருவரும் பிற வேட்பாளர்களுக்கு 10 பேரும் வேட்புமனுவை முன்மொழிய வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்மொழியும் நபர்கள் அந்த தொகுதியில் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் எனவும் வேட்பாளர் எந்த தொகுதியை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவிற்குள் 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவுறுத்தியுள்ளது. மனுவை வேட்பாளர்கள் இணைய வழியில் பூர்த்தி செய்தாலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கலின் போது நேரில் மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 2011, 2016, 2021, 2026 என 4வது முறையாக கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திமுகவின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு டாக் இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார்கள். அதேபோல் தேர்தல் களத்தில் முதல் முறையாக போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்று காலை 11 மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னை மயிலாப்பூர் பாஜக வேட்பாளரை ஆதரித்து வரும் 4ஆம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து போட்டியிடும் தொகுதிகளையும் முடிவு செய்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் இன்று முதல் வேட்புமனுக்கள் பெறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலையொட்டி சென்னை மயிலாப்பூர் பாஜக வேட்பாளரை ஆதரித்து வரும் 4ஆம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மற்றும் கோவை பகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரதமர் மோடி விரைவில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கடந்த 23ஆம் தேதி மதுரை 1வது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் காவல்துறையினர் தாக்கியதே ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோர் உயிரிழந்ததற்கு காரணம் என்பதை உறுதி செய்த நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது. மேலும்
குற்றவாளிகளின் தண்டனை விவரங்கள் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தண்டனை விவரங்கள் குறித்து அறிவிப்பதற்காக இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பு விசாரணை தொடங்கியது. அப்போது குற்றவாளிகளின் உடல் மற்றும் மனநிலை அறிக்கை, நன்னடத்தை சான்றிதழ் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கைகளை வாசித்த நீதிபதி முத்துக்குமரன் தண்டனை விவரங்கள் பிற்பகல் 2:30 மணிக்கு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். பாமக வேட்பாளர்கள் பட்டியலை அன்புமணி இன்று வெளியிட்டார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் முதற்கட்டமாக 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று அன்புமணி வெளியிட்டுள்ளார். அதன்படி பெரம்பூர் தொகுதியில் திலகபாமா, தர்மபுரியில் சௌமியா அன்புமணி, விருதாச்சலம் தொகுதியில் தமிழரசி ஆதிமூலம் போட்டியிடுகின்றனர். சேலம் மேற்கு தொகுதியில் கார்த்தி, பொன்னாகரம் தொகுதியில் பாடி செல்வம் உள்ளிட்ட 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அன்புமணி வெளியிட்டுள்ளார். கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 404 நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் சுமார் 80,000 கருத்துகள் கேட்கப்பட்டு திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசின் ஒத்துழைப்பால் தான் நிறைவேற்ற முடியும் என்ற சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலவில்லை என குறிப்பிட்ட அவர், அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை மக்கள் யாரும் படிப்பதில்லை என கூறினார். திமுகவின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அதிமுக தான் காப்பியடித்துள்ளதாக விமர்சித்த அவர், மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டம் போன்றவை இலவச திட்டத்தில் வராது என தெரிவித்தார். கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் இந்த தேர்தல் அறிக்கை எதை மையப்படுத்தியதா இந்த முறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம்? தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை. எப்பொழுதும் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்று பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை, கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை அவங்களுடைய மக்களை சந்தித்த இமெயில் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, இல்லைன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக நேரடியாக பல ஊர்களுக்கு சென்று 12 இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களிடம் பெற்றக்கூடிய மனுக்கள் இதையெல்லாம் வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதை தாண்டி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னா சிந்திக்காம ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனால எந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமே ஒரு தொலைப்பு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று பணித்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டது. மகளிருக்கான அந்த 8000 கூப்பன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் எப்படி செயல்படுத்த போறோம்? ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில பிரிச்சு வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பனை எப்படி நம்ம வழங்க போறோம்? எந்த அடிப்படையில் வழங்க போறோம்? எந்த அளவுக்கு மகளிருக்கு பயனுள்ளதா இருக்கும்? முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருந்தாங்க. கட்டாத குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஐடி பே பண்ணாத பெண்களுக்கு வந்து வழங்குவோம். அவங்க தன் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகள்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல பேர் வீட்டுல அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாய்ஸ் வந்து வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அவங்க எதை ஒரு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை ஒரு டிவியா கூட இருக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால சாய்ஸ் வந்து மக்கள் கையில இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கையை விமர்சித்த எடப்பாடிக்கு RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் குறித்தான இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மக்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி
அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்துள்ளதாக விமர்சனம் செய்து வருகிறார். இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, குறை கூற எதுவும் இல்லாத போது இது போன்ற ஏதாவது சொல்லத்தான் செய்வார் எனவும், தமிழக மக்களுக்காக அனைத்தையும் முதலமைச்சர் நிச்சயம் செய்வார் எனவும் கூறினார். இல்லத்தரசி என்கிற ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின் இது போன்ற லக்ஸுரி ஐட்டம்ஸ் என்று சொல்லப்படுவதெல்லாம் பணக்காரர் வீட்டிலே தான் இருந்ததாக வரலாறு. ஆனால் அதை பாமர ஏழை மக்களுடைய இல்லங்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைய தினம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருமான வரி கட்டாத இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து, ஏற்கனவே அந்த பொருள் இருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கும் புதிதாக வாங்குவதற்கோ 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்குறாரு. இது தமிழ்நாடு, இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்துக்கு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அவங்க ஆப்ஷன் எங்கே வேணால் போய் கடைக்கு போய் காய்கறி வாங்குவதை போல பொருட்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இது நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏற்கனவே கலைஞர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்பட்டதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து அது தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல் இந்த பொருள்களும் கொடுக்குற போது உள்ளபடியே பெண் உரிமைக்காக துவக்கப்பட்ட இந்த இயக்கம் முழுமையாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் பொருளாதாரத்திலும் சோஷியலி சமூகத்தை, அதாவது சமூக ரீதியான ஒரு வளர்ச்சியும் பெறுவதற்குரிய திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நாட்டில் உள்ள அனைத்து பங்குகளிலும் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் கையிருப்பு உள்ளதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தாலும் பெட்ரோல், டீசல், LPG சமையல் எரிவாயு தடையின்றி கிடைக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்தது. எனவே பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் எரிபொருள் நிலையங்களில் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான எரிபொருள் வாங்குவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தியது. முன்னதாக நாட்டின் எந்த பகுதியிலும் பெட்ரோல், டீசல் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும், அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் விளக்கம் அளித்தது. LPG சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை அடுத்த 1 மாதத்திற்கு தேவையான விநியோகத்தில் பாதிப்பு இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக டீசல் மீதான 10 ரூபாய் கலால் வரியை முழுமையாக நீக்கியும், பெட்ரோல் மீதான கலால் வரியை 10 ரூபாய் குறைத்தும் விலையேற்றத்தை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதனையடுத்து மேற்காசிய நிலவரம் குறித்து மத்திய எண்ணெய் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள அனைத்து பங்குகளிலும் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் கையிருப்பு உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. தட்டுப்பாடு இருப்பதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும், சுமார் 94,000 மெட்ரிக் டன் சரக்குடன் 2 LPG கேஸ் கப்பல்கள் இந்தியாவை நோக்கி பாதுகாப்பாக வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி அருகே பறக்கும் ரயில் நிலையத்தில் உள்ள மின் தூக்கியில் சிக்கிய 4 குழந்தைகள் உட்பட 17 பேரை வேளச்சேரி தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள புழுதிவாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தில் உள்ள மின் தூக்கியில் ஒரே நேரத்தில் 17 பேர் ஏறியதால் 2 தளங்களுக்கு இடையே பழுதாகி பாதியில் நின்றது. இது குறித்து தகவலறிந்து வந்த வேளச்சேரி தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி மின்தூக்கியின் மேல் பகுதியில் உள்ள மின்விசிறி வழியாக 4 குழந்தைகள், 8 பெண்கள், 5 ஆண்கள் உள்ளிட்ட 17 பேரையும் பத்திரமாக மீட்டனர். தீயணைப்பு துறையினர் மின்தூக்கியில் சிக்கிக் கொண்ட குழந்தைகள் உள்ளிட்ட 17 பேரையும் மீட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தொடர்ந்து அனைவரையும் பாதுகாப்பாக மீட்ட வேளச்சேரி தீயணைப்பு வீரர்களுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் 2.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க புதிய திட்டங்கள் உள்ளதாக கோவை இளைஞர் தெரிவித்துள்ளார். கோவை அடுத்த பொள்ளாச்சியை சேர்ந்த சிவசுரேஷ் என்ற இளைஞர் மக்கள் இயக்கத்தின் வாயிலாக பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில்
அரசியல் கட்சியினர் அறிவித்து வரும் இலவச திட்டங்கள் குறித்து விமர்சனம் செய்து வரும் அவர், தமிழக முன்னேற்ற பாதையில் செல்ல தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது அவசியம் என கூறி வருகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சிவசுரேஷ், தமிழ்நாட்டின் முழுமையான சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மாநிலத்தின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்தனி வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சி மையங்களை உருவாக்கி மொத்தம் 2.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மாபெரும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த இருப்பதாக கூறினார். மாநிலத்தில் வேலைவாய்ப்பை அதிகரித்து குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார். நம்ம ரூலிங் பார்ட்டியோட சேர்ந்து இணைந்து நாங்கள் செயல்படலான்னு இருக்கோம். நாங்கள் முக்கியமாக அக்ரிகல்ச்சர்ஸ், மாடர்ன் அக்ரிகல்ச்சர்ஸ்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் எங்களுடைய முழு கவனத்துடன் சேர்த்திருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு இளைஞனுக்கு கண்டிப்பாக வேலை இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றும் பெண்கள் கௌரவமாக வாழ வேண்டும், அவங்களுக்கு வருமானம் ஈட்டி தருமாறு அதனுடைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் மொத்தம் 4 விங்காக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ஒன்று, எந்த ஒரு அரசியல் இல்லாமல் பொதுநலத்தை மட்டும் கொண்டு வந்து அரசாங்கத்திடம் சேர்ந்து நாங்கள் கொண்டு வந்து இந்த திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடங்கி உள்ளோம். நம்மில் நாம் திட்டம். 1 ஐடி கம்பெனி, 2 மாடர்ன் அக்ரிகல்ச்சர்ஸ், 3 தொழிற்சாலைகள், 4 பெண்களுக்கான சுய தொழில்கள். இதை கொண்டு வந்து மெயினாக கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நோக்கம். இதுவே நம்மில் நாம் நோக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சமயவள்ளி நாகநாத சுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சமயவள்ளி உடனுரை சுயம்பு நாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பங்குனி மாத பிரம்மோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 7ஆம் நாளையொட்டி திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சந்திரசேகரர், அம்பாள், விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் முருகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். இந்த தேரானது பஜார் வீதி, எல்லையம்மன் ஆலயம், பெருமாள் கோவில் வீதி வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. வேலூர் மற்றும் அணைக்கட்டு தொகுதி திமுக வேட்பாளர்கள் அண்ணா மற்றும் அம்பேத்கரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கார்த்திகேயனும், அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் நந்தகுமாரும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இருவரும் மக்கானில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பழைய மாநகராட்சியில் உள்ள அண்ணா சிலை மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது மதிமுக, கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். திமுக தேர்தல் அறிக்கை அதிமுகவிற்கு போட்டியாக இல்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேற்று பெரியார் நகர் பகுதியில் உள்ள முகாம் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது திரளான திமுக நிர்வாகிகள் அமைச்சர் முத்துசாமிக்கு சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முத்துசாமி, மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், மக்களின் உயர்வுக்கான திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் நோக்கம் என கூறினார். திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது என கூறிய அவர், தமிழகம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் 11% பொருளாதாரத்தில் உயர்ந்துள்ளது. இதற்கு முதல்வரின் நடவடிக்கைதான் காரணம் என தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 1.66 லட்சம் ரூபாயை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி தொடர்ந்து சுழற்சி முறையில் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது.
அதன்படி அரக்கோணம் அடுத்த புது கேசாவரம் சோதனைச்சாவடி அருகே நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது 1,66,620 ரூபாய் ரொக்கம் இருந்தது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது வியாபாரம் நிமித்தமாக பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது போதிய ஆவணங்கள் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அரக்கோணம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான ரமேஷிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரணாம்பட்டில் அரசினர் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த 2000 மற்றும் 2001ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சப்ஸ்டேஷன் கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். 25 ஆண்டுகளின் பயணத்தை கொண்டாடும் வகையில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் கேக் வெட்டி மகிழ்ந்தனர். இறுதியாக அனைவரும் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆட்சி அமையும் எனவும் புதிய திட்டங்கள் தொடரும் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக சபாநாயகர் அப்பாவு மீண்டும் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சபாநாயகருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வள்ளியூரில் உள்ள காமராஜர், அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர், நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு சபாநாயகர் அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பேசிய அப்பாவு மீண்டும் மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த முதல்வருக்கு நன்றி கூறினார். மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆட்சி அமையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் 2வது லீக் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிய நிலையில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 220 ரன்கள் குவித்தது. குறிப்பாக ரஹானே அரை சதம் கடந்து 67 ரன்களும், ரகுவன்ஷி 51 ரன்களும் குவித்தனர். 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி தொடக்க முதலை அதிரடி காட்டியது. இறுதியில் 19.1 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 224 ரன்கள் எடுத்து மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு மும்பை அணி தனது முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. 2012 பிறகு தொடர்ந்து 13 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் ஐபிஎல் சீசனின் தொடரில் ஓபனிங் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் முதல் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கொளத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலை வழக்கு தண்டனை விவரங்கள் இன்று பிற்பகல் அறிவிப்பு. பாமக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.